தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. பார்ட் 2 இப்போ பார்த்தோம். ஆமாம், இது பேய் படம் நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருக்கு, ரெண்டு படமுமே நல்லா இருக்கு. ஆர்ஆர் சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கோல்டு கரெக்டாக எடுத்து கடைசியில் கோல்டு கிடச்சிருச்சு. செம்மையா இருக்குண்ணா படம். அறமான படம். விக்ரமோட எப்பயுமே ஆக்டிங் நல்லா இருக்கும். அவருது எல்லா படத்துலையும் நல்லா இருக்கும். இதில் செம்மையா பண்ணியிருக்காரு. கம்பேக் தான் நல்லா இருக்காரு. அப்புறம் டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் எல்லாம் அந்த தங்கத்தோட பற்றி தான் நல்லா தான் இருக்கு. சொல்கிறாங்க நல்லா தான் இருக்கு படம். சூப்பராக இருக்குண்ணா. அவ்வளோதான் நம்ம பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. பெட்டரா எடுத்துருந்தான். பசுபதி சார் ஆக்டிங் நல்லா இருந்தது. விக்ரம் ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைல் ஆக்டிங். அடிமைகள் எப்படி நம்மளை மாதிரி முன்னேறுறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக தேவைதான். படம் நல்லா இருக்குதுல்ல? படம் நல்லா இருக்கு. ரஞ்சித் சார் நல்லா பண்ணியிருக்காரு. என்னன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்குது, அதை கொஞ்சம் தெளிவாக பண்ணி தான் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் கன்வே பண்ணி தான் படம் இருக்கும். வரலாற்றில் நம்ம யார் எங்கே இருந்தோங்கிறத ரொம்ப ரீக்ரியேட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு படம். ஆக்சுவலி அதான் விக்ரம் சார் என்னன்னா ஒரு நல்ல கலைஞனுக்கு ஒரு நல்ல கதை கிடைச்சா அவன் எந்த இடத்துக்கு போவாங்க. இன்னும் விக்ரம் சார் இந்தியன் சினிமா பெருசாக கொண்டாடப்படலாம்ங்கிறது என்னோட கருத்து. பெருசாக இந்தியன் சினிமாவை கொண்டாடலாம். நல்ல கலைஞன் ஒரு சரியான கதைகளை தேர்ந்தெடுக்கப்படும் போது அந்த கதையும் அந்த கலைஞரும் எப்படியாகும் தங்கலாம். ஹேக்கின்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ரஞ்சித் சார் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்குதுல்ல? சூப்பராக இருக்கு படம். விக்ரம் ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. அதான் அவர் சொல்ல வேண்டியதான் சொல்லியிருக்காரு. கரெக்டாக சொல்லியிருக்காரு. எப்பயும் போல அதுதான் அவர் சொல்ல வேண்டியதை சொல்றாரு. கரெக்டா வேற ஒன்றும் படம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்ல ஒரு சூப்பரா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா போகுது. செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டா லாக் அடிக்கும். சூப்பரா நல்லா இருக்கு. சூப்பரா உண்மையிலே அறிவில்லை படம். இன்னும் மிக்சட் ரிவ்யூ கொடுத்தா இன்னொரு டைம் பார்க்க சொல்லுங்கள். படம் ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா தான் படம் புரியும். தங்கலான் படத்தை சொல்கிறேன். டேரக்டரு, மியூசிக் டைரக்டரு, ஆக்டரு, ஆக்ட்ரஸ் எல்லாருமே ஃபயர். செம்மையாக இருக்குது படம். சூப்பராக இருக்குண்ணா படம். அதான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தான் எடுத்திருக்காரு. இப்போ நான் எல்லாருமே சமம், எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவாலிட்டி வேணுன்றதை காமிச்சிருக்காரு ரஞ்சித். மியூசிக் மிரட்டி விட்டுருக்காரு ஜி பிரகாஷ். படம் சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. அவர் வந்து அரக்கன், அவர் நடிப்பில் அரக்கன் வந்து விக்ரம் மட்டும்தான். அதான் இந்த படத்தோட வெற்றியை நம்ம பேசக்கூடாது. அடுத்து வர ஒருவோட அவார்டுமே இந்த படத்தை வெற்றி பற்றி பேசுவோம். தேங்க்யூ. ஜெய் பீம். தங்கலான் சூப்பராக இருக்குது படம். விக்ரம் சாரோட ஆக்டிங் வந்து பக்காவாக இருக்குது. ஜிவி பிரகாஷோட மியூசிக், அவரோட மியூசிக் அவருக்கு இது ஒரு ப்ராப்பர் கம்பேக்கு. கண்டிப்பாக விக்ரம் சாருக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கும் இந்த படத்தில். ஏன்னா அவரோட டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. அதாவது ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. மேக்கிங் ஆஸ்பெக்ட்ஸில் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் விஎஃப்எக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். விஎஃப்எக்ஸ் வந்து அவங்க அதே டீம் தான் கங்குவாக்கும் பண்ணுறாங்க. கங்குவா வந்து நம்மளுக்கு ட்ரெய்லர் வந்ததுலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இதில் அந்த சிறுத்தை, அந்த மயில் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். மலையெல்லாம் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். மேக்கிங் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான் மெயின் பில்லரு. அதுதான் மெயினு. விக்ரம் சாரோட ஆக்டிங்கும், ஜிவியோட மியூசிக்கு, அதுக்கப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபி, இது மட்டும்தான் படத்தில் வந்து ரொம்ப மிகைப்பாக இருக்குது. அது போக வந்து பசுபதி சாருக்கும் விக்ரமுக்கும் உள்ள காமெடி சீன்ஸ், ரஞ்சித் அவரோட படத்தில் எதுவுமே காமெடி பெருசாக இருக்காது. இந்த படத்தில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது. படம் வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்குது. பட் ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் லேக்ஸ் இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுக்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்க. கட் பண்ணி பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் காமிச்சிருக்காங்க. ஓவராக்கு இது பரவாயில்ல. ஆமாம் டிஃப்ரெண்ட். அதான் பாஸ்ட்ல வந்து வேற கெட்டப்ல இருக்காரு, ப்ரெசென்ட்ல கொஞ்சம் வேற கெட்டப்ஸ்னா
அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுலேயுமே பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே ஆக்டிங் எல்லாமே டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்காரு. அதாவது பீரியாடிக் ஃபிலிம்னா நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வந்துடணும்னா, பீரியாடிக் ஃபிலிம் எதுவுமே வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாது, ஸ்லோவாக தான் மூவ் பண்ணும். அது ஃபஸ்ட்டு அவங்க அந்த வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போவாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க இது பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் கமர்ஷியல் படத்தை பார்த்துட்டு வந்து எனக்கு ஒரு 4 பாட்டு வேணும் அப்படின்னா எதுவும் கிடைக்காது. பீரியாடிக் ஃபிலிம்னா நீங்கள் வந்து அது வந்து என்ன ஃபஸ்ட் ஹாஃப்னா கொஞ்சம் போவாங்க, கேரக்டருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கதையை சொல்லுவாங்க செகண்ட் ஹாஃபில் தான். அதே தான் இந்த படத்துலேயும் பண்ணியிருக்காங்க. குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, நல்ல படம். அவரோட ஆக்டிங்க்கு தயவுசெய்து எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை பியூர் கம்பேக் தான். இதுக்கப்புறம் அவங்க 2 பேர் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே பெட்டர் பண்ணால் கண்டிப்பாக அவங்க பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கு, அவங்களோட நெகட்டிவ் ஷேட் நல்லா இருக்கு. ஃபாஸ்ட்டாக இதில் மெயின் திங் என்னன்னா ஹீரோயின்ஸ் பெரிய இம்பார்ட்டன்ஸ் எந்த டேரக்டருமே இப்போல்லாம் கொடுக்கல. இந்த படத்தில் 2 ஹீரோயின்ஸுக்குமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்வதி அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விக்ரம் அவரோட பையனை ஒருத்தர் நடிச்சிருந்தார், அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் வேற இதில் வேற. இதில் வந்து அதான் பசுபதி அவரோட கேரக்டரே வந்து ஒரு அரசியல் தான், அதுவே அரசியல் பண்ணி தான் அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி தலித்துன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் இது ஒரு வேறுபட்ட மாற்று சமூக அரசியல், மாறுபட்ட அரசியலாக இருக்கு. எல்லாத்துக்கும் தேவைப்பட்ட அரசியல் தான் இப்போ அது ப்ரெசெண்டாக தேவைப்படுது. ஜி தங்கலான் படம் சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குது, எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். தியேட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் போஸ்டரும் இருக்குது, ஆனால் தங்கலான் போஸ்டர் மட்டும் இல்லை. பார்த்தீங்களா, அதை கவனிச்சிங்களா? ஒரு சின்ன போஸ்டர் இருக்கா, தங்கலான் போஸ்டர் இருக்கா? இல்லை, ஆனால் படம் தரமாக இருக்குது, பார்க்கலாம் ஜி. இல்லை ஜி, இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொரோனா வந்துச்சு, அதனால எடுக்க முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப எடுத்தாங்க. படம் தரமாக இருக்குது, பார்க்கலாம் ஜி. அவர் போட்டோ எஃபெக்டோட பயங்கரமாக இருக்குது படம் பார்க்குறதுங்க. இல்லை ஜி, புரியும், நல்லா லைவாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஜி, புரியுற மாதிரி இருக்குது ஜி, பார்க்கலாம் ஜி படம். முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது அதாவது ஆண்களுக்கு சமமாக பெண்கள் மாதிரி காமிச்சிருக்காங்க. அவருடைய படத்தில் எல்லாமே பெண்களை வந்து ஒரு வலிமை மிக்க ஒரு ரொம்ப பலசலை தான் கட்டுவாங்க, அது மாதிரி இந்த படம் தான் காமிச்சிருக்காரு ஜி. ஓகே ஜி, சூப்பராக ஜி படம், சூப்பர். கண்டிப்பாக ஜி, கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கும் ஜி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் தரமாக இருக்குது ஜி படம். படம் சூப்பராக இருந்திருக்கு ப்ரோ. படம் வேறு மாதிரி வந்திருக்கு. நாங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் படத்தில் வேலை செஞ்சதை விட நான் படம் வந்து ஒரு ஆடியன்ஸாக வந்து பார்க்கும்போது, ஆடியன்ஸ் கூட கலந்து பார்க்கும்போது அது ஒரு வேறு ஃபீல் ஒன்று கொடுக்குது. என்னன்னு அது வந்து எக்ஸ்ட்ரீம் சொல்லவே முடியல. அதாவது ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே போவோம்ல, புதுசாக சினிமா படைத்தோம் அப்படின்னா ஒரு உலகத்துக்குள்ளே போவோம்ல, அந்த க்ரியேட்டிவிட்டியில் நான் ஒரு அங்கமாக இருக்கேன்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து மாளவிகா மேம், பார்வதி மேம், அப்புறம் விக்ரம் சார், அப்புறம் ஊர் மக்கள் கேரக்டர், இவங்களுக்கு வர எல்லா டேட்டோஸுமே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்கள் டீம் மொத்தம் டேட்டோ டீம் மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. அது என்னோடய சீஃப் பேர் வந்து ஸ்ரவன், என் பேர் வந்து கௌதம், அப்புறம் வந்து செல்வா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், நெக்ஸ்ட்டு வந்து ராஜகுருன்னு ஒருத்தர் இருக்கார், அப்புறம் அஜித்துன்னு. இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு டேட்டோ நாங்கள் போடுறதுக்கு மட்டுமே மாளவிகா மேம்க்கு மட்டுமே எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, காலையில் நாங்கள் 3 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். 3 மணிக்கு கிளம்பி 4 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டு 2 மணி நேரம் உங்களுக்கு டேட்டோ மட்டுமே ஆகும். டெய்லி 2 மணி வரைக்கும் ஆகும். 2 மணி நேரம் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு டேட்டோஸ் முடிச்சுட்டு அவங்க ஸ்பாட்டுக்கு கிளம்பி போக மணி 8 ஆகிடும். ஏன்னா அவங்க காஸ்டியூமும் சேஞ்ச் பண்ணி போகணும்ல. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு பக்கம் குளிர் அடிக்கும், ஒரு பக்கம் வெயில் அடிக்கும். வெயில் அடித்தாலும் வந்து பயங்கரமான காற்று, குளிர்மை காற்று, இந்த மாதிரி அந்த படத்தில் வேறு மாதிரி ஒரு உலகத்தை காட்டியிருப்பாங்க. அந்த உலகம் அங்கே உண்மையாகவே நடந்தது. இதில் வந்து லைவ் ரெக்கார்டிங் படம் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ரெக்கார்டிங், லைவ் லைட்டிங் இப்போ வெயில் அடிக்குது இல்லையா,
அந்த வெயிலை அப்படியே வாங்கி நடிச்சிருக்காங்க. அதாவது இப்போ அடிக்கிற வெயில் அப்படியே ஷூட் பண்ணியிருக்காங்க படத்தில். அதான் இருக்கும், எக்ஸ்ட்ரா லைட்லாம் சேர்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணாவோட டைரக்ஷன் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 118 நாள் நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு டேரக்டராக அதான் தங்கலான் அப்படின்னு ஒருத்தர் வந்தால் ஊர் மக்களை எப்படி பாதுகாக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஊர் மக்களை பாதுகாக்கிறவன் பேர் தான் தங்கலான். அந்த மாதிரி தான் ரஞ்சித் அண்ணா. ஆர்டிஸ்ட்டையும் டெக்னீஷியன்ஸையும் பாதுகாக்கிற ஒரு பேர் தான் ரஞ்சித் அண்ணா. அந்த மாதிரி ஏன்னா எல்லாருமே ஒரே இதுவாக வந்து கஷ்டப்படுத்தாமல் ஒரு வேவ் லென்த்தில் கொண்டு போய் யாரையும் மனம் கோணாமல் எல்லாருக்கும் கரெக்டான விஷயம் போய் சேர்ந்துதா, சாப்பாடு கரெக்டாக கிடச்சிதா, எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே பார்க்குறவர் அவர். அதே சமயம் கேமராமேன் ஒர்க்கும் பயங்கரமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் வேறு மாதிரி. ஒருத்தர் வந்து இது கிளாப் போர்டு அடிக்கும் போது போயிட்டு ஒரு பாறை மேலே காலை வச்சார், வழிக்கு வந்து கை வச்சுக்கிச்சு. அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் அகத்தியன் அவர் பேர். அந்த மாதிரி கை வச்சுக்கிச்சு. ஒரு ஃபைட் சீனில் ஒருத்தர் கால் கிழிச்சிக்கிச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண படம். யாருமே வந்து தேட்டரில் பார்க்காம ஃபோன்லலாம் பார்த்துட்டு இது பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி தான் ஆகஸ்ட் 15 இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ.